ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸில் இருக்க கென்சிங்டன் ஸ்டேடியத்துடைய T20 மேட்ச் பிச் ரிப்போர்ட், பிச் ரெக்கார்ட். இந்த பிச்சில் யாரெல்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, இந்த ஸ்டேடியத்தில் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கர் டைப், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேடியத்தில் லேட்டஸ்ட்டாக நடந்த 6 T20 மேட்சுடைய கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேடியத்துடைய T20 ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்தலாம். இந்த பிச்சில் மொத்தமாக 23 T20 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் 16 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஹையஸ்ட் இன்னிங் டோட்டல் 224 இருக்குது. லோவஸ்ட் இன்னிங் டோட்டல் 43 இருக்குது. இதே ஸ்டேடியத்தில் 172 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. 106 ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 159 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 140 இருக்குது. அடுத்து இந்த ஸ்டேடியத்துடைய T20 மேட்ச் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு டீடைல் பார்த்தலாம். இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் இவங்க ரெண்டு பேருக்குமே தான் சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பிச்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிச்சில் பேட்டிங் பவுலிங் இவங்க ரெண்டு பேரில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த டீம் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிச்சு ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணும், அதிக ரன் அடிக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும், அதிக விக்கெட் எடுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பின் பவுலர், ஸ்பீட் பவுலர் இவங்க ரெண்டு பேருமே ஆவரேஜாக விக்கெட் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டிங் வரிசையில் இந்த பிச்சில் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடக்கூடிய பேட்டிங் நல்லா விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிச்சில் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பிச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் தான் அதிக மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதால மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்டேடியத்தில் லேட்டஸ்ட்டாக நடந்த 6 T20 மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். மொத்தமாக 6 T20 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 46 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 29 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் மொத்தமாக 33 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 20 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மொத்தமாக நடந்த 6 T20 மேட்ச் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் அதிக மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஸ்பீட் பவுலர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் செகண்ட் இன்னிங்ஸில் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பீட் பவுலரை அதிகமாக எடுத்துக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலரை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர், ஸ்பீட் பவுலர் இவங்க ரெண்டு பேருக்குமே சப்போர்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக நடந்த 6 மேட்ச் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பீட் பவுலரும் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின் பவுலரும் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது ஸ்பின் பவுலர், ஸ்பீட் பவுலர் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஸ்டேடியத்தில் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 61 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 42 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 19 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 37 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 26 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பின் பவுலர் மொத்தமாக 24 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 16 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 175 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 77 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 98 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 115 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 55 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 60 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பின் பவுலர் மொத்தமாக 60 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 22 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 38 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த விக்கெட் டேக்கர் டைப் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ஸ்பீட் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா ரைட் ஹேண்ட் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. நீங்கள் ஒரு ட்ரீம் 11 பிளேயர் அப்படின்னா உங்களுடைய டீம் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் வரிசையில் டாப் ஆர்டரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா ஸ்லோ பிச்சில் ஆடக்கூடிய டாப் ஆர்டரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் ஸ்பின் ஆல்ரவுண்டர், ஸ்பீட் ஆல்ரவுண்டர் இவங்க ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலர் லிஸ்ட்டில் ஸ்பின் பவுலிங், ஸ்பீட் பவுலிங் இவங்க ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பீட் பவுலர் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.